வணக்கம். இந்த கொரோனா கால ஸ்பெஷல் அமைச்ச வீடியோ சீரிஸ்ல நம்ம மீண்டும் சந்திக்கிறோம். போன நிகழ்ச்சியில நம்ம பகுதி 1 நம்ம பேசுறது இந்த ஜாதியினால வர இந்த திருமணங்கள்ல தடை ஏற்படுறதை பத்தி, அதோட வரலாற்று ரீதியான விஷயங்களை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அப்படி ஒரு தடை ஏற்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது, அதற்குண்டான டிப்ஸ் என்னன்னு அவங்க கேட்டதுக்கு உண்டான பதிலை இந்த பார்ட் 2ல நம்ம பார்க்கறோம். நீங்க நம்பர் 1 ட்ரை டு வின் தட் ரிலேஷன்ஷிப். அந்த வீட்டில் போய் பேசி, இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை நான் நல்ல பையன் நல்ல பெண் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு உண்டான அந்த ஸ்பேஸையும் உங்களுக்கு உண்டான அந்த மரியாதையும் நம்பகத்தன்மையும் அவங்க கொடுக்கறதுக்கு நீங்கள் சில முயற்சிகள் எடுக்கலாம். இது ஆண்களுக்கு கொஞ்சம் சுலபமானது. ஒரு ஆண் போய் பேசி அங்கிள் நான் அவ்வளோ சம்பாதிக்கிறேன், அங்கிள் எங்கள் அம்மா அப்பா இப்படி அங்கிள்னு சொல்லி தன்னையே முன்னிறுத்தி ஒரு ஆண் போய் பேச முடியும். ஆனால் ஒரு பெண் போய் அங்கிள் நான் அவ்வளோ நல்லா படித்த பொண்ணு, அங்கிள் நான் நல்லா செய்வேன் அங்கிள்னு ஒரு பெண் போய் சொல்ல முடியாது. உடனே அவங்க சொல்லிடுவாங்க இந்த பொண்ணு என்ன கல்யாணத்துக்கு இப்படி அலையுது அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுனால இது பெண்களுக்கு இன்னும் சங்கடகரமான விஷயம். அதனால பெண் அவங்க வீட்டை சேர்ந்தவங்களை கொஞ்சம் ஸ்டாவியெல்லாம் கொடுத்து நீங்கள் போய் சொல்லுங்கள், நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொல்கிறது இது ஆக்சுவலி பெண்களுக்கு தான் ரொம்ப சிரமம் இதில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஆணாக இருந்தால் அந்த வீட்டில் போய் உங்களை பற்றி நீங்கள் பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்கள் பொண்ணை இல்லை உங்கள் பொண்ணை நல்லா வச்சுப்பேன், நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் ப்ரொப்போசலை ஒரு ஆண் மகனா தைரியமாக போய் பேசுகிறதுக்கு நீங்கள் எல்லாம் முயற்சி எடுக்கணும். அப்படி எதுவும் செய்தும் அவங்க மசியில் அவங்க புரிஞ்சிக்கல, அவங்க பழைய பஞ்சாங்கமாக இருக்கிறாங்கன்னா நீங்களும் அந்த பெண்ணும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கைக்கு எந்த முடிவு வேணால் எடுக்கலாம். நீங்கள் உடனே நீங்களே விரும்பி திருமணம் செய்து கொள்ளலாம். அது சட்டப்படி உகந்தது தான், யாரும் உங்களுக்கு எந்த தடையும் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். அதை யாரும் உங்களை எந்த கஷ்டமும் படுத்த முடியாது. பட் சின்ன சின்ன குக்கிராமத்தில் ரொம்ப ரொம்ப விவரம் இல்லாதவங்க திருமணம் செய்யும்போது, இல்லை ஆற்றல் இல்லாதவங்க அதிகாரம் இல்லாதவங்க திருமணம் செய்யும்போது அப்போ அங்கே ஆணவ கொலைகள் வரதை நம்ம பார்க்குறோன்றதுனால அந்த சின்ன வயசில் நம்மளை நாமே பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்க பையன் ஒரு பெண்ணையும் ரிஸ்க் பண்ணக்கூடாதுன்றதுனால அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்து தானும் வளர்ந்து தன் அந்தஸ்தையும் வளர்த்து தனக்குன்னு ஒரு பின்புலத்தை, தனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட், நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் 4 பேர் வந்து நிற்பாங்கன்ற லெவலுக்கு ஒரு அந்தஸ்தை வளர்த்துட்ட பிறகு அந்த பையன் திருமணம் செய்கிறத பற்றி யோசிக்கலாம். பட் ஏற்கனவே அந்த அந்தஸ்தில் இருக்க பையன் தாமதம் படுத்திக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்திய சட்டம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்றதுனால அவங்க திருமணம் பற்றி தாராளமாக யோசிக்கலாம். பட் இந்த பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு இருந்தால் இன்னும் கஷ்டம். ஏன்னா இந்த பெண் அவங்க வீட்டில் போய் இந்த மாதிரி இப்போ ஜாதி பிரச்சனை இருக்குது, போய் அவங்க வீட்டில் போய் மாப்பிள்ளை கேளுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பெற்றோர்களுக்கு இதை ஹேண்டில் பண்ணுற பக்குவம் இன்னும் வரல. பெண் வீட்டில் போய் ஆண் வீட்டில் பையனை கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கே அவங்க முகம் காமிச்சு இது என்ன இது இப்படி கேட்குறேன், இது முறையே இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்றதுனால இது இக்கட் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பெண்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அந்த ஆணிடமே பேசி இதை போய் நீங்கள் சொல்லக்கூடாதா, இது செய்யக்கூடாதா, லவ் பண்ணும்போது நீங்கள் பெர்மிஷன்லாம் கேட்டுட்டா லவ் பண்ணீங்க, இப்போ மட்டும் ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் மென்மையாக ஜென்டிலாக கொஞ்சம் அந்த பையனை பர்சுவேட் பண்ணி அந்த பையனை கொஞ்சம் எம்பவர் பண்ணி இந்த கல்யாண பேச்சை பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்கும். பட் சம்டைம்ஸ் அது நடக்காமல் போகலாம். ஏன்னா காதலிக்கும் போது பையனுக்கு அழகாக தித்திப்பாக பேசுவாங்க. ஆனால் பெண் கேட்கும்போது திருமணம்னு சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்றதுனால சப்போஸ் இந்த பையன் அப்படி பல்ட்டி அடித்து எங்கள் அம்மா அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டாருன்னா அந்த பையனை நினச்சி நீங்கள் உருகி ஐயோ அப்படி லவ் பண்ணமே அப்படி விட்டுட்டானேன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு அந்த பையனுக்கு அருகதை இல்லைன்றதுக்கு இதுதான் உதாரணம். தான் காதலித்த பெண்ணுக்காக நிற்க கூட ஒர்க் இல்லாத பையனை ஒரு பையன்ற கணக்கில் கூட நம்ம சேர்த்துக்க முடியாதுன்றதுனால சப்போஸ் இஸ் நாட் ஸ்டாண்டிங் ஃபார் யூ, இஸ் நாட் மேன் இனஃப் டு மேரின்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கறது தான் முக்கியமே தவிர அந்த பையனை நினச்சிட்டு உருகி நீங்கள் தேவதாசியெல்லாம் ஆக முடியாது. ஏன்னா ஆண்கள் தான் தேவதாசா இருப்பாங்க, பெண்கள் உருகிட்டு இருக்கதா சரித்திரம் கிடையாதுன்றதுனால லேர்ன் டு மூவ் ஆன், வில் ட்ரை த பெஸ்ட். அது நடக்கலைன்னா பரவாயில்ல, காதல் ஒரே ஒரு முறை பூக்குன்றது போய் காதல் பல முறை பூக்குன்றதுனால அடுத்த காதலுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும்.